தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரை முதல் நாள் தமிழ் பிறப்பாக நம்ம கொண்டாடுறோம். சித்திரை மாதத்தில் தான் சூரிய பகவான் அவங்களுடைய ஓராண்டு பயணத்தை முடிவு செய்து புதிய பயணத்தை தொடங்குவாராம். சூரிய பகவான் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள இந்த 12 ராசிகளிலும் தன்னுடைய பயணத்தை முடிக்கிறத ஓராண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நமக்கு வாழ்க்கையில் அனைத்து அதிர்ஷ்டமும் செல்வமும் பெருக செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பிரம்மதேவர் சித்திரை மாதத்தில் தான் பூமியில் உயிரினங்களை படைத்ததாக சொல்லப்படுது. சித்திரை முதல் நாளான தமிழ் வருட பிறப்பு, சித்திரை விசு, சித்திரை பிறப்பு, சித்திரை கனி, சங்கராந்தி இப்படி பல பெயர்களில் கொண்டாடப்படுது. இந்த நாளில் வழிபாடு செய்ய முதல் நாள் இரவே நம்ம ஒரு தட்டில் முக்கனிகள் இருக்கு இல்லையா, மா, பலா, வாழை, இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். இந்த பழங்கள் கட்டாயம் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இதோட வேறு பழங்களும் நீங்கள் வைக்கலாம். இதோடு சேர்த்து ஒரு எலுமிச்சை பழம், வெற்றிலைப்பாக்கு சேர்த்து வைக்கலாம். வீட்டில் உள்ள தங்க நகைகளில் ஏதாவது ஒரு நகை எடுத்து வைங்க. தங்கம் எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதோட கொஞ்சம் பணமும் வைக்கணும். இது எல்லாத்தையும் வச்சுட்டு அதற்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வைக்கணும். தமிழ் வருட பிறப்பு நாளில் காலையில் எழுந்ததும் வீட்டில் உள்ள எல்லாருமே இந்த தட்டில் உள்ள பழம், அந்த பழம், பணம், நகை இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இன்னொரு தட்டில் கூட நம்ம வீட்டில் உள்ள மளிகை பொருட்களில் இந்த பயிர் வகைகள்னு சொல்கிறோம் இல்லையா, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, வெந்தயம், கல்லுப்பு, வெல்லம் இல்லைனாக்கா ஜீனி இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன கிண்ணத்தில் நம்ம வைக்கலாம். அதோடு சேர்த்து விரலி மஞ்சள், குங்குமம், மஞ்சள் தூள் இருந்தாலும் நீங்கள் கொட்டி வைங்க. இல்லை விரலி மஞ்சள் ரொம்ப விசேஷமானது, அதுவுமே வைக்கலாம். குங்குமம் இதை வச்சுடுங்க. கூடுதலாக நீங்கள் வளையல், கண்ணாடி வளையல் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் சேர்த்து வைக்கலாம். கட்டாயமாக பூ வைக்கணும். மல்லிகைப்பூ வைங்க. உங்கள்கிட்ட என்ன பூ இருந்தாலும் வைங்க, அந்த பூவையும் வச்சுடுங்க. இது எல்லாத்தையும் வச்சுட்டு காலையில் எழுந்துச்சு அந்த தட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடியில் நம்ம அந்த பொருட்களை நம்ம பார்க்கணும். அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மகாலட்சுமி தாயாரை மனசார நினச்சிக்கிட்டு பார்க்கணும். அப்படி பார்த்து நம்ம வழிபாடு செய்ய தொடங்கினா புது வருடம் முழுவதும் நமக்கு செல்வத்தையும் மகாலட்சுமி தாயார் அவங்களோட முழு அருளையும் நமக்கு கொடுப்பாங்க. அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு சிறப்பான ஆண்டாக அமையும். அதுக்காக தான் நம்ம கனி காணுதல்னு சொல்கிறோம். சித்திரை முதல் நாள் மறக்காமல் இந்த கனி காணுதலை செய்திடுங்க. தங்கம் சேரணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் காலையில் எழுந்ததும் இந்த கனி காணுதல் வழிபாட்டை நம்முடைய முன்னோர்கள் வச்சுருக்காங்க. பூஜாரியில் வைக்கக்கூடிய இந்த தட்டில் இருக்கக்கூடிய நகை, பணம், பழங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய மனசு சந்தோஷமாக இருக்கும். நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இந்த வருடம் முழுவதும் நமக்கு சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதற்காக தான் இந்த ஒரு வழிபாட்டு முறை நம்ம பின்பற்றிக்கிட்டு வரோம். நம்ம பாரம்பரியத்தை மறக்காமல் கனி காணுதல் வழிபாட்டை சிறப்பாக செய்யணும். கண்டிப்பாக கனி காணுதல் வழிபாட்டை சிறப்பாக செய்யுங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதோட சித்திரை முதல் நாள் செய்யக்கூடிய இன்னொரு வழிபாட்டையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். கடன் சுமையில் கஷ்டப்படுறவங்க, வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க கட்டாயமாக சித்திரை முதல் நாள் திங்கட்கிழமை அன்று இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. இந்த வருடம் முழுவதும் காசு பணம் நிறைவாக இருக்கும், வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும், சந்தோஷம் நிலைத்து இருக்கும். இந்த பரிகாரத்திற்கு சித்திரை முதல் நாள் கனி காணுதலுக்கு பூஜாரியில எல்லாம் எடுத்து வைப்போம் இல்லையா, அதோடு சேர்த்து இதையும் நீங்கள் செஞ்சுருங்க. எச்சில் படாத ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் குடிக்கிற தண்ணீர் நல்ல தண்ணீரை ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணீரில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நசுக்கி போட்டுருங்க. வேப்ப இலை, மா இலை, துளசி இலை, இந்த 3 இலைகள் கிடைத்தது அப்படின்னா அதையும் நீங்கள் தண்ணீரில் போட்டுக்கோங்க. இந்த தண்ணீரை அப்படியே பூஜை அறையில் வச்சுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பட்டை, ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம் இந்த 4 பொருளையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி வைக்கோங்க. இதை ஒரு கிண்ணத்தில் போட்டு பூஜை அறையில் தனியாக வச்சுருங்க. மறுநாள் காலையில் எழுந்ததும், அதாவது சித்திரை முதல் நாள் நீங்கள் எழுந்ததும் பூஜை அறையில் வச்சுருக்கக்கூடிய கனி காணுதல் பார்த்து முடிச்சுட்டு இந்த தண்ணீரை வடிகட்டி வாசல் தெளிப்போம் இல்லையா, அந்த தண்ணீரோட கொஞ்சம் கலந்துக்கிட்டு வாசலில் எங்கே பார்த்தாலும் தெளித்து விடுங்க. பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய தண்ணீர் தான் இது. எப்பொழுதும் போல் வழக்கம் போல் அழகாக நிலைவாசலில் அலங்கரித்து கோலம் போட்டுக்கோங்க. மகாலட்சுமி தாயாரோட பாதத்தை மறக்காமல் வரைங்க. ஒரு சின்னதாக தாமரை கோலம் போட்டுக்கோங்க. உங்கள் நிலைவாசல் கால் இருக்கு இல்லையா, பக்கத்திலேயே மகாலட்சுமி தாயாரோட பாதங்கள் 2 வரையணும். சித்திரை முதல் நாள் அன்னைக்கு வீட்டிற்குள்ளே மகாலட்சுமி தாயாரை நம்ம அழைக்க போகிறோம். அதற்காக தான் இதை நம்ம வரைகிறோம். ராத்திரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாசம் நிறைந்த பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பொடியை
நீங்கள் என்ன பண்ணீங்க, நிலைவாசலுக்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க. உள்பக்கம் பார்த்தவாறு, வீட்டில் உள்பக்கம் பார்த்தவாறு நீங்கள் நின்றுக்கிட்டு அந்த பொடியை நீங்கள் தூவி விடணும். நீங்கள் போட்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரோட பாதத்தின் மீதும் கொஞ்சம் பொடியை தூவி விடுங்க. இந்த பாதத்தின் மூலமாக நீங்கள் தூவிவிடும் இந்த பண வசிய பொடியின் மூலமாக கட்டாய மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டிற்கு வருவதாக ஒரு நம்பிக்கை. அதற்காக தான் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம கடைபிடிச்சிட்ருக்கோம். இப்படி சந்தோஷமாக பண வரவையும் மகாலட்சுமி தாயாரையும் இந்த வருட பிறப்பில் நம் வீட்டிற்குள் அழைக்கணும். இந்த பரிகாரத்தை சித்திரை முதல் நாள் தான் செய்யணும்னு இல்லைங்க, ஒவ்வொரு மாத தொடக்கத்திலையும் நீங்கள் செய்யலாம். அது ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி, தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி, இது போல் நம்ம செய்யறதுனால நிச்சயமாக நம் வீட்டிற்குள் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள், நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும். மகாலட்சுமி தாயார் உண்மையாகவே அவங்களோட வருகைங்கிறது நம் வீட்டிற்குள் வரும். நம்முடைய குடும்பத்திற்கு கண்திருஷ்டி எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அன்றைய தினம் நீங்கள் வந்து எப்பொழுதும் செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை நீங்கள் இதை பண்ணுவீங்க. ஆனால் முதல் நாள், மாதத்தின் முதல் நாள்ங்கிறதுனால கூடுதலாக நீங்கள் எதையும் பண்ணலாம். ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்துக்கோங்க, அதை 2ஆக வெட்டி அந்த 2 எலுமிச்சை பழத்துலேயும் கொஞ்சம் மஞ்சள் தடவி அது மேலே கொஞ்சம் நல்ல திக்கு கலர் சிகப்பாக இருக்கக்கூடிய அந்த குங்குமத்தையும் தடவி நிலைவாசலில் 2 பக்கமும் வைங்க. முடிந்ததுன்னா 2 அகல் விளக்கில் கொஞ்சம் கல்லுப்பு வச்சுட்டு அதற்கு மேலே கூட நீங்கள் இந்த எலுமிச்சை பழத்தை வைக்கலாம், தவறு கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா நிலைவாசலில் ஒரு சின்ன தாம்பாளம் வைத்து அதில் கொஞ்சமாக நெல் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தூவி விட்டு அதன் மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றலாம். அப்படி நெல் கிடைக்கலனா கொஞ்சமாக அந்த மஞ்சள் அரிசின்னு சொல்கிறோம் இல்லையா, பச்சரிசியோட மஞ்சள் கொஞ்சம் நெய் விட்டு கலந்தால் அது மஞ்சள் அரிசி, அச்சதை அரிசி, அச்சதை அப்படின்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் தூவி விட்டு கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம். வெறும் தீபத்தை வெறும் அகலை வந்து வைக்கக்கூடாது. அதற்காக தான் நம்ம வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் அரிசி போட்டு நம்ம வைப்போம். அதுவும் அன்றைய நாள் திங்கட்கிழமையில் வருடப்பிறப்பு வருது, அந்த நாளில் வந்து நம்ம பச்சை நெல் கிடச்சது அப்படின்னா அதை கூட போட்டு நம்ம தீபம் ஏற்றலாம். அந்த தாம்பலத்துக்கு அடியில் சின்னதாக ஒரு கோலம், அந்த இடத்த நல்லா நம்ம எப்போதும் தொடச்சிருப்போம், அதில் சின்னதாக ஒரு கோலம் போட்டு அதற்கு மேலே ஒரு 3-4 இந்த வேப்பிலை இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு நீங்கள் வந்து அதற்கு மேலே தீபம் ஏற்றலாம். அந்த தீபத்தில் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பூவை வந்து நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது நம் வீட்டில் இந்த வருடம் முழுவதும் நமக்கு சுபிட்சம் நிறைவாக இருக்கும். இதை செய்யும் பொழுதே காலையில் எழுந்துச்சு மாதத்தின் முதல் நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துச்சி இதெல்லாம் நம்ம செய்யும்போது நமக்கே ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கிரியேட் ஆகும். நல்ல ஒரு நேர்மறை சக்திகள் நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரியும் நமக்குள்ளே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வரும். அதை வந்து நீங்கள் செய்து பாருங்கள். மாதம் ஆங்கில மாதமோ தமிழ் மாதமோ மாதம் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது உங்களுக்குள்ள அந்த மாதம் முழுவதும் நம்ம கஷ்டப்பட்டாலுமே நமக்கு அது தெரியாது. நம்ம நல்லா இருக்கிற மாதிரியே நம்ம மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணமே நம்மளை நல்லா வர வைக்கும். சித்திரை முதல் நாளில் அந்த கனி காணுதலும் நீங்கள் செய்யுங்க. அதே போல் இந்த தண்ணீரை நல்லா வாசலில் தெளித்து விடுங்க. வாசலில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிக்கோங்க. உங்களால் முடியுது அப்படின்னா நீங்கள் வேல்மாறல்குள்ளே நீங்கள் படிக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடித்த ஸ்லோகங்களை நீங்கள் படிங்க, மனசுக்கு நிறைவாக இருக்கும். அன்றைய நாள் முழுவதும் நமக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கிற நம்ம உடல் வந்து அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம செய்யும் பொழுது நமக்கு நம்ம வேண்டுதல் நிச்சயமாக 100% நமக்கு அதை நிறைவேற்றும். நம்ம எண்ணமே அது வந்து நிறைவேற்றி கொடுக்கும். அதனால் முழு நம்பிக்கையோட சித்திரை முதல் நாள் அன்று இதை நீங்கள் செய்து பாருங்கள். 14/4/2025 திங்கட்கிழமை அன்று சித்திரை மாதத்தின் முதல் நாள். ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் 7:30 9 மணி வரைக்கும் இருக்குது. யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் 10:30 12 மணி வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தை தவிர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து பூஜை செய்யலாம். ஆனால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டிய இந்த வழிபாட்டை மறந்துடாதீங்க. நிச்சயமாக இந்த தமிழ் வருடம் முழுவதும் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். எவ்வளோ கடனாக இருந்தாலும் அது தீரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானங்கிறது பெருகும். கடினமாக உழைக்கிறோம், நேர்மையாக இருக்கிறோம் அப்படின்னாலே நிச்சயமாக நம்முடைய பண வரவு வீண் விரயமாகாமல் நமக்கு நல்ல ஒரு பயன்பாட்டிற்கு வருவதற்கு இது போன்ற வழிபாடுகள் நமக்கு உதவியாக இருக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அனைவரது வாழ்க்கையிலும் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.